1980 சரி. படிச்சுவிட்டு நாங்கள்லாம் வேலை இல்லாமல் ரொம்ப வறுமையில் இருந்தோம். ஏறக்குறைய ஒரு நாளைக்கு 2000 ரூபா கூலி ஒரு ஆம்பளைக்கு. சரிங்க. அது மாதிரி காலகட்டத்தில் நாங்கள் கடனாக சாப்பிட்டுட்டு இருப்போம். கடையில் குறுக்கள்னு சொல்லுவோம், நாங்கள் குறுக்கள் கடன். சரிங்க. அதில் உட்காரும்போது கபடி வழியில் முருகையன்னு பறந்துக்காரர், அவர் நண்பர், அவர் பட்டதாரி. உங்களுடைய பள்ளி தோழரா? ஆமாம், கல்லூரி தோழர். சரி. அவர் முன்னெல்லாம் இல்லை. அவர் எங்களோட கூட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கருப்பாக ஒரு தோழரை அழைச்சாந்து சாப்பிட சொன்னார். ஆள் அவர் எப்படி இருப்பார்? உயரமாக கருப்பாக இருப்பார், ஒரு 6 அடி குறையாமல் இருப்பார். எனக்கு அப்போல்லாம் தமிழரசன் தெரியாது. நாங்கள் கடனாக சாப்பிடும்போது ஒரு 10 இட்லி அதிகபட்சமாக கொடுப்பார் அந்த குறுக்கள். எங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பார், நாளைக்கு கொடுத்துருவான்னு. நாங்கள் அப்போ இட்லியினுடைய விலை எவ்வளோ வருங்க? அப்போ 10 பைசா தாங்க. ஒரு இட்லி 10 பைசா, ஒரு ரூபாய்க்கு தான் சாப்பிடுவோம். அதுவும் திணறிட்டு கொடுப்பாரு, அவர் வருத்தப்படுவான் பையனோன்ட்டு சொல்லி. இவர் ஒரு 23 இட்லி கிட்டத்தட்ட சாப்பிட்டார். இந்த புதுசாக எனக்கு அறிமுகம் இல்லாத தோழர், எனக்கு தெரியல யாருன்னு. அப்போ நாங்கள் முறைச்சி பார்க்குறோம். நாங்களே 10 இட்லி கடனாக சாப்பிட்றோம், கடைக்காரர் வருத்தப்பட்டு கொடுக்குறாரு. இவர் யாரோ ஒருத்தர் இந்த பையன் அழைச்சிட்டு வந்துட்டானேன்னு மனசுக்குள்ளே ஒரு அந்த முகத்தை பாவனையை மாற்றும்போது கண்டுபிடிச்சி விட்டார் தமிழரசன். ஓ, நீங்கள் அச்சத்தில் பார்க்குறீங்க ஏன்னா இவ்வளோ இட்லி சாப்பிட்றாருன்னு. அவர் ரொம்ப பணிவாக, இல்லை தோழர் தண்ணி குடிச்சிட்டு 2-3 நாளைக்கு இருப்பேன் தோழர்னா சொன்னார். அப்போ தான் தோழருங்கிற வார்த்தையே நாங்கள் காதில் வாங்குகிறோம். அதனால் கிடைக்கிறப்ப நம்ம இதை மாதிரி நிறைய எடுத்துக்குவோம் தோழர் சாப்பாடு. அப்புறம் 2 நாள் 1 நாள் கிடைக்கும் சாப்பாடு. போகிற வழியில் ஏதாவது தண்ணி குடிப்பேன் அப்படின்னாரு. புதுசாகவும் இருந்தது, நம்ப முடியல. அவர் வாழ்க்கை பின்னால் தான் அதை நான் நம்புற மாதிரி வந்துச்சு. இது தமிழரசன் தெரியாமல் அவர் முருகன் ஒரு கட்சிக்காரரு. அப்போ தான் கம்யூனிசங்கிற வார்த்தையே நான் முதல்ல காதில் வாங்குகிறேன். சரி, அவர் அந்த 3 நாள் பட்னி கிடப்பான உடனே இன்னும் நிறையா சாப்பிட்டுங்கிற மாதிரி சாதாரண ஒரு இயல்புக்கு வந்துட்டோன்னா, இப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம செய்யணும்னு. இது முதல் எங்களுடைய அறிமுகம். மறுபடியும் எங்கள் தோட்டத்துக்கு வந்தார் ஒரு ஆண்டு 2 ஆண்டு கழிச்சு. நான் நல்லா சாப்பிடுவேன். இன்றைக்கி நான் 70 வயசு ஆகுது. இன்றைக்கி ஒரு ஆள் அடித்தா தேக்குவேன், எல்லாம் அடிப்பேன். அதுக்கு காரணம் என்னன்னா சாப்பிட்டோம் நல்லா. நம்மளை மாதிரி ஒரு ஆள் எங்கள் காட்டில் எல்லாம் தோட்டத்தில் அந்த தக்காளி எல்லாம் சாப்பிட்டுட்டே வந்தார். எங்கள் வீட்டில் நான் தான் சாப்பிடுவேன். ஒரு பலாமரம் பழுத்தாலும் எனக்கு தான் தெரியும், அணில் மாதிரி. நம்ம வேலையை ஒரு ஆள் பார்க்குறானே அப்படின்னு சொல்லி பொறாமல் ஒரு பக்கம். அந்த ஒவ்வொரு தக்காளிலும் இப்போல்லாம் வளம் இல்லை, 40 30 இருக்கும். அந்த ஒளிஞ்சிட்டு இருக்கும், அந்த பழத்தை நான் தான் சாப்பிடுவேன். கண்டுபிடிச்சு அவர் சாப்பிட்டுட்டு இருந்தவுடனே மறுபடியும் அதே மாதிரி எனக்கு ஒரு நம்ம வேலை செய்கிறாருன்னு மனசு உடம்பு முகம் காட்டி விடுது. அப்போ சொல்கிறாரு, இன்றைக்கும் அதை தான் செஞ்சுருங்கண்ணா. எந்த பருவத்தில் எந்த பொருள் குறைவாக விற்கிதோ அப்போ பயன்படுத்துங்கன்னு தோழரேன்னார். எனக்கு ஒரு செய்தி சொன்னார். ஏழையாக இருக்கிறவங்க எல்லாத்தையும் வாங்கி திங்க முடியாது. நல்ல குறைவான நேரத்தில் நிறைய பருவத்தில் ஒவ்வொரு சீசனில் இருக்கக்கூடிய பொருட்களை திங்கணும் ஏழையாக இருக்கிறவங்கன்னு சொன்னார். விலை குறைவாக இருக்கிற நேரத்தில், ஆமாம், நேரத்தில் சாப்பிடணும், இல்லைன்னா முடியாது நம்மளால்னாரு. எனக்கு அவர் சாப்பிட்ட விஷயத்தை மறந்து போகிறேன், நம்ம ஏமாந்து போனோங்கிறத. அவர் சொன்ன செய்தியை சின்ன வயசில் அப்போ எனக்கு 19 வயசு தான் இருக்கும். அவள் காதில் வாங்கிட்டேன். இன்றைக்கி நான் அது மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு தக்காளிலாம் விற்றுதுன்னா நிறைய 5 கிலோ 6 கிலோன்னு வாங்குவேன். மாம்பழம்லாம் வாங்கும்போது தமிழரசன் பேசுகிற மாதிரி இருக்கும். மாம்பழம் விற்கிதா, கிலோ 20 ரூபா விற்கிறாங்களா, 10 கிலோ கொடுன்னு சொல்லி அவருடைய விதியை நான் மனசில் வச்சுக்கிட்டேன். அது 2வது அறிமுகம். 3வது முறை தான் அவர் தமிழரசன் தான் அப்படின்னு சொன்ன பின்னால் சைக்கிளில் பின்னால் சக்கரம் கோணிக்கிட்டு இருக்கும். மண் பொட்டை மண்ணாக இருக்கும். அவர் இந்த வல்லம் கூவாகம் இந்த பொட்டை மண் இருக்கிற ஏரியா முழுவதும் பொன்பருப்பு ஏரியா முழுவதும் சுற்றிக்கிட்டு வருவார். இவர் சைக்கிளில் மிரிச்சிட்டு போவார். அவருடைய அடையாளம் என்னன்னா, அந்த சைக்கிளில் வருவார், மண் பொட்டை மண்ணெலாம் வீலில் இருக்கும். அது சொல்லுவாங்க, சுந்தரம் மாதிரி இருக்கவங்க அவர் தான் தோழர் தமிழரசன். ஒரு முறை ராத்திரியில் தங்குறாருங்க. நம்ம காசிநாதன் இருக்கார், இன்னும் உயிரோடு இருக்கார். அவர் கொலையில் குடியிருக்கார் ராத்திரியில். அப்போ தான் நான் வெடிகுண்டை பார்க்குறேன், கிரிக்கெட் பந்து மாதிரி. நான் கேட்பேன், இது என்ன தோழர்னு. இதான் வெடிகுண்டு தோழர். அப்பா அப்படின்னு எட்டு போகிறோம். ஒன்றும் இல்லை தோழர்,
இதில் இந்த பின்னை பிடுங்கினா தான் வெடிங்க, நீ ஏன் இது பயப்படுறீங்க அப்படின்னாரு. அப்புறம் எப்படிங்கன்னு கேட்டோம். ஒன்றும் இல்லைங்க, உள்ளெல்லாம் கண்ணாடி தூள் இரும்பு தூள்லாம் இருக்கும். அந்த தீப்பெட்டியினுடைய 2 இதழை வச்சு அதில் அது ஸ்ப்ரிங் வச்சு தீக்குச்சியை மட்டும் ஃபிட் பண்ணி அந்த ஸ்ப்ரிங்கை பின்ன எடுத்தோம்னா அது உரசிட்டு போகும். இந்த தீக்குச்சி உரசிட்டு போகும் அந்த நெருப்புப்பட்டியினுடைய இதில் ஃபயர் ஆகும். அங்கே மருந்து இருக்கும், அது நெருப்பு பிடிச்சி அந்த ப்ரெஷரில் வெடிக்கும். அந்த இரும்பு கொண்டு ப்ரெஷர் வந்து தாங்க ஒரு கட்டடத்தையே தகர்க்கலாம் அப்படின்னாரு. ஏப்பா, அதுக்கு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. எத்தனை வினாடி கையில் வச்சிடலாம், எப்படி எதிரிட்டு போடணும், அதெல்லாம் வந்து கற்றுக்கணும். இல்லைன்னா வந்து இப்போ உபயோகம் சரியாக பண்ணலன்னா நம்மளே தகர்த்துப்படும் அப்படின்னாரு. இது 3வது அறிமுகம். 4வது அறிமுகம் இலங்கை தமிழர்கள் ஏறக்குறைய 1983 தொடக்கம்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் மத்திய அரசுன்னு சொல்லி அவர் தோட்டத்தில் இருந்து கட்டளை போடுறாரு. அப்போ கட்சியில் நான் ஈடுபாடு ஆகிட்டேன். கட்சி, விவசாயம், கபடி 3 ஒரே நேரத்தில் குதிரை ஏறிட்டு போகிறேன். கட்சிக்காரவங்க நீ கபடியினே போகிறம்பாங்க, வீட்டுக்காரவங்க நீ கபடியினே போகிறம்பாங்க. இப்படி ஏகப்பட்ட நிலையில் அங்கீகாரம் கொடுக்கணும்னு ரயில் மறியல் போராட்டம் பண்ணுறோம். மக்களை திரட்டுறதுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் தமிழர்களுடைய மறைமுகமான கட்டளைக்கு நாங்கள் வந்து அவர் என்ன சொல்கிறாரு செய்வோம். கல்லாத்தூரில் அந்த சோரொட்டி ஓட்டுறோம். மத்திய அரசே, தமிழக அரசே, இலங்கை தமிழர்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு அங்கீகாரம் கொடு தனி நாட்டுக்காக அப்படின்னு. அப்போ அங்கே வந்து கல்லாத்தூருங்கிற ஊரில் ஆண்டிமடம் பக்கம், இப்போ அரியலூர் மாவட்டம், முன்ன திருச்சி மாவட்டம், அதில் வந்து ஒரு தோழர் அடியாள் மாதிரி இருந்து ஒட்டினவங்களாம் அடிச்சிருக்காங்க. அப்போ சுந்தரமும் தமிழரசனும் பதிலடி அடிக்கணும்னு சொல்லி ஒரு 10-12 மணிக்கெல்லாம் எல்லாம் ஆள் தட்டுறோம். அது சுவரொட்டி ஒட்ட போனவங்கள அடிச்சாங்கண்ணே. இதுக்கு பதிலடி கொடுக்கணும், இல்லைன்னா நம்ம கட்சி வளர்க்க முடியாதுன்னு உத்தரவு வருது. இது தமிழரசன் சொன்னது, இதை செஞ்சு தான் ஆகணும், இல்லைன்னா கட்சி வளர்க்க முடியாதுன்னு. எல்லாரும் பெரிய பெரிய மம்புட்டி கழி எல்லாம் அருவல்ல எடுத்துக்கிட்டு ஒரு 100 பேர் போகிறோம். இந்த பகுதியில் சார்ந்த அத்தனை தோழரும், சதாசிவம், இரும்பலூர் ராதா, தந்தமிழன், அந்த இது காங்குழி நடராஜன், சேத்தியா தூப்பு ராமணி, எல்லாருமே ஒரு 20 தோழர், அதாவது செத்தா சாவும் போராட்டத்தில் அப்படிங்கிற வெளியே வந்துட்டோம். நாங்கள் வந்த பின்னால் அங்கே கல்லாத்தூரில் போய் அந்த ஆள் ஓடிவிட்டான். ஏறக்குறைய 3 மணிக்கு வரணும் தோழர். இதெல்லாம் வந்து உண்மையாக நீங்கள் சொல்றதால நினைவுபடுத்துகிறேன். நான் சாப்பிடாமையே எங்கள் வீட்டில் வடை சுடுறாங்க. என்னோட வந்த தோழர்களெல்லாம் 2 வடை துணுட்டு பொய்யூருக்கு பிரச்சாரம் பண்ண போகிறோம், மக்களை திரட்ட. அன்றைக்கே ஆமாம், இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வந்து ஆமாம், ஆள் கிடைக்கலன்னொடனே ஒரு 4-5 மணிக்கெலாம் திரும்பிட்டோம். 6:30 மணிக்கு கூட்டம் பொய்யூரில், மாலை அரியலூர் பக்கம் கூட்டம் நடக்குதுங்க. நான் எப்பொழுதுமே கொஞ்சம் தீவிரமாக இருப்பேன். செயின் எடுத்துருப்பேன், சைக்கிள் செயின், ஏதாவது எதிரி வந்தால் நம்ம ஏதாவது தற்காத்துக்கணும்னு. நான் மட்டும் பையில் செயின் எடுத்துகிட்டு போனால் அது வேலைக்கு ஆகாது. இன்றைக்கும் 2 முழ கழி இருந்தால் துப்பாக்கிக்காரனையும் அடிக்கலாம், அருவாக்காரனையும் அடிக்கலாம். எனக்கு தெரியாது அப்போல்லாம். இப்போ சினிமா படத்தில் ரொம்ப போர்ச்சரியாக செயின் இருந்தால் எல்லாரையும் அடிக்கலாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. நானும் எடுத்துகிட்டு போனேன். எல்லா தோழரும் நிராயுத பாணியாக வந்தாங்க, மேடையில் பேசுகிறாங்க. இதை மாதிரி இலங்கையில் கொடுமை நடக்குது, ஜெயவர்த்தனா காலங்களில் கொடுமை பண்ணுறான், அரசு உதவி கிடைக்கல, அரசு இடஒதுக்கீடு இல்லை, கல்வி இல்லை, தமிழர்கள் வந்து உழைக்கத்தோடு இருக்காங்க, அவங்கள தன்னாடாக கொண்டு வரணும், நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும், நாங்கள் ரயிலை மறிக்க போகிறோம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு தோழராக. அதில் முக்கியமாக கலந்துக்கிட்ட தோழர் யாருங்க? சிறப்புரை முதல்ல தென்தமிழன், இரும்பலூர் ராதா, சின்னத்துறை, காங்குழி நடராஜன், குடுகுளோடு சதாசிவம், பரத்தில் முருகன், இன்னும் 2 தோழருங்க. இவ்வளவு பேர், அதாவது ஒரு 30 பேர் ஏறக்குறைய பண்ணி ஒரு பெரிய கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு செய்தி வருது, அம்பிகாபதினு சொல்லி ஆர்எஸ் அம்பிகாபதினு ஜெயங்கடத்தில் பொறுப்படுத்திட்டு அரியலூரில் இருக்கார். இந்த கூட்டம் நடக்காமல் செய்யணும்னா அரசு தரப்பில் வந்து உத்தரவு வந்து அடியாளை வச்சு ஒரு லாரியில் கொண்டு வராங்க அரியலூர் வந்து. ஆர்எஸ் அம்பிகாபதி போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஆமாம், இன்ஸ்பெக்டர். நேராக தாக்க முடியாது அப்படின்னு சொல்லி பயம். தமிழரசு குழுன்னா துப்பாக்கியால் சுடுவாங்க. அப்போ அதிகாரிகள் வந்து நேராக பார்க்குறதில்ல.
வரமாட்டாங்க. அப்போ அடியாளை விட்டு அடிக்கிறத வேலை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. மூட்டை தூக்குறோம் எல்லாருமே வந்து லாரியில் வந்து இறங்கி டியூப் லைட்டு, அப்போ சின்ன பந்தல் தான், அந்த இருக்கக்கூடிய ஆம்பளி பேர் எல்லாத்தையும் அடித்து நொறுக்குறான். நம்ம தோழரெல்லாம் செதறி ஓடிட்டாங்க. இதுக்கு முன்னமே அடியாள் வரான் அப்படின்னு சொல்லி நான் ஒரு மூங்கில் தடி மாட்டுக்கு போடுற தீனி காற்றுல விட, அது ஆடி மாதம், அதை மட்டும் பார்த்து வச்சுருந்தேன். பொன்பற்பி ராஜேந்திரனை விட்டேன். பொன்பற்பி ராஜேந்திரன் நான் சொன்ன அந்த தோழரில், தீவிரமான தோழரில், அவரெல்லாம் ஓடிவிட்டார். நானும் ஓட வேண்டியவன் தான். இந்த சைக்கிள் செயின் பெரிய ஆயுதம் நினச்சிட்டு பையில் கையை விட்டால் நடுங்குது, கை நடுங்குது எனக்கு. அடிக்கிறான் மண்டையில் ஒரு அடி, இந்த பக்கம் ஒரு அடி. அடித்த உடனே மரியாதையாக இருங்க, இப்படி தேக்கினா இதில் ஒரு இன்னும் வீக்கம் இருக்குங்க, அடிக்காங்க. ரெண்டாவது அடி. அப்புறம் அந்த கும்பல்லையே உள்ளே போகிறேன், அவன் ரீப்பரை வச்சுட்டு அடிக்கிறான் ஒரு 10-12 பேர். இறங்கி மரியாதையாக இருங்கடான்னு சொல்லி, இப்போல்லாம் அந்த வேகம் இல்லை. மண்டையில் அடித்தான், ரத்தம் ஒழுகுதுங்க. இது வரையும் சூடு, உடலில் வர வரையும் சூடு. கீழே சில்லுன்னு வந்த உடனே தான் ரத்தம் ஒழுகுதுன்னு எனக்கு நினைவு வந்தது. அந்த கழி ஞாபகம் வந்துடுச்சு. நம்ம கொஞ்ச நேரத்தில் மயக்கம் அடிச்சு விட போகிறோம், பதிலீடு கொடுக்கணும்னு எனக்கு அந்த நேரத்தில் ஒரு எண்ணம் வந்தது. சரி, எதிரி யார், நம்மவர் யார், இருட்டில் ஒன்றும் தெரியல. தேர்ந்தமிழனா ஒரு கூரையில் முடிக்கிட்டு போகிறான் ரீப்பரோட. அவர் உள்ளே ஓடிவிட்டார். வெளியே வரும்போது ஒரு ரீப்பரோட ஒருத்தன் நின்னான். நம்மளாம் யாருன்னு தெரில. என்னால் என்ன பலம் கொண்டு அடிச்சு மட்டார்னு அடித்த உடனே அம்மானு ஒரு மரண ஓலம் போட்டு விழுந்தான். இதை கேட்டது தான் எல்லா பேரும் லாரியில் ஏறி உட்காந்துட்டானும். நான் அடிச்சுவிட்டு அவன்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டான். ஒரு சும்மா குண்டு பல் போப்பெல்லாம் அந்த மரத்தை போஸ்ட் மரத்தை இடத்துல 4 பேர் வந்து நின்னோம். அது யார் யார் வந்தாங்கன்னு தெரியல. தோழர், நீங்கள் ஓடி போனீங்கன்னா உங்களை அடித்து கொண்டுடுவேன். எவன் வந்தாலும் ஒரே அடி, அவனுக்கு தலையை மூளையை செதறடிக்கணும். நில்லுங்கன்னு தெம்பு கொடுத்து 4 பக்கமும் நின்னோம். நின்னத்தை பார்த்து எல்லாம் ஓடி போயிட்டான். இன்னும் ஆகாதுன்னு அடிக்க வந்தாலும் ஓடிடுறான். அப்புறம் என்னை தூக்கி ஒட்டி மயக்கம் அடித்து, இதான் இப்போ பேச போகிறதான் முக்கியமான விஷயம், என்னை படுக்க வச்சுட்டாங்க. எனக்கு நினைவு வந்து என்னை கூப்பிட்டு வாங்க மருத்துவர்கிட்ட போவோம், 6-7 தையல் போடணும்பளுக்கு நமக்கு தெரியல. நான் என்ன சொன்னேன், சோறு வேணும். ஐயோ மருத்துவர்கிட்ட போவோம். இல்லை இல்லை எனக்கு சோறு கொடுங்கய்யா, லூசு பிடிச்சி போச்சு, மண்டை கோளாறு ஆகிட்டுது, அடிச்சிடலன்னு பேசுகிறாங்க. இன்னும் ஆகிட்டுதுன்னு முதல் நாள் இருந்து சாப்பிடல நீங்கள்? ஆமாம், அந்த முடிவு சாப்பிடல. உடனே கூப்பிட்டு, எனக்கு லூசுலாம் பிடிக்கல, எனக்கு பசி, 2-3 வடை சாப்பிட்டதோட காலையில் பிடிச்சி இருக்கும், கல்லாத்தூர் போயிட்டு வந்து அப்படின்ன உடனே, அப்படியா அப்படின்னா எல்லோரும் சிரித்தாங்க. எனக்கெல்லாம் லூசு பிடிக்கல, ஏன் என்னை போட்டு குழப்பாதீங்க, என் வயிறு பசிக்குது அப்படின்னு. அப்புறம் தையல் போட்டுங்க. அவர் பையன் மட்டும் நாங்கள் ஊரை விட்டு வெளியே வரோம், கை கொடுத்தோம். அன்றைக்கி இருப்பான்னு நினைக்கிறேன், அதை நான் ஒரு நாளைக்கு போய் பார்க்கணும். கை கொடுத்து, தோழர் நீங்கள் அடிக்கலைன்னா எங்களை ஊரையே கொளுத்திருப்பானுவோம். கை கொடுத்தான். பெரிய எனக்கு இது கேடயம் கொடுத்தது மாதிரி, தேவலாண்டா நம்ம பெரிய ஆள் வந்துட்டு வந்தோட. அப்புறம் வீட்டுக்கு தெரியாமல் கட்டு கட்டிக்கிட்டு, தலாப்பு கட்டு கட்டிக்கிட்டு தையல் ஆற்றணும். தொடர்ந்து கூட்டம் நடந்ததுன்னா நடத்த முடியல. அப்புறம் தான் இப்போ இருக்கிற கூட்டத்தை நடத்துகிறாமோ. அப்புறம் அந்த கூட்டத்தை விட்டு ரயில் இது வந்து இந்த 4 சந்திப்பு தான் தமிழரசனோட. அப்போல்லாம் மறைமுகமான உத்தரவு தான். அப்புறம் ரயிலில் மறித்தோம். அது எங்கே நடந்தது? ஈசங்காடுன்னு சொல்லி பன்னாடம் பக்கங்க. பொய்யூர் கூட்டத்துக்கு பிறகு ரயில் மறி. ஆமாம், மாத்தூர் பக்கம். இங்கேருந்து நடந்து போய் தமிழரசுடைய கட்டளைக்கு ரயிலை மறித்தோம். எல்லாம் அந்த இது சோரோட்டிலாம் ஒட்டணும், ஏன் நாங்கள் மறித்தோம்னு சொல்லி. அப்புறம் இருந்த பயணிகள் கோவப்பட்டாங்க. நாங்கள் சொன்னோம், நம்ம மாதிரியே தமிழை வாழ முடியாத இருக்கான் இலங்கையில், இந்த மத்திய அரசு மாநில அரசும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, அதனால் தனிநாடு வேணும்னு சொல்லி நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணி சும்மா ஒரு அடையாள இது நிறுத்தம் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்டெல்லாம் சொல்லிவிட்டு வந்துட்டோம். இப்போ இருக்கிற தொலைத்தொடர்பு அல்லது வேறு ஏதாவது இருந்ததுன்னா இன்னும் நிறைய பண்ணலாம். நம்மளும் பண்ணுவோம், அவனும் காவல்துறையும் பண்ணோம். அப்புறம் நாங்கள் வந்துட்டோம். உடையார்பாளையம் எங்கள் காவல்துறை தான் வந்தது. அப்போ ராமசாமின்னு ஒரு ரைட்டர் இருந்தார். அவங்க ஒன்றுமே தெரியாது. நாங்கள் உட்காந்த இடத்துல ஒரு பண்ணை தின்ட்டு ஓட்டமாக ஓடணும். அப்போ இருந்த அறிவு அவ்வளோதான். இப்போ தான் நின்ன இடத்துலேயே போலீஸ்காரன்டே பதில் சொல்லிட்டு போயிடுவோம், நாங்கள் அதை வந்தோம் அங்கே வந்தோம்னு. அதை மாதிரி அந்த காலகட்டம் அவ்வளோ பெரிய போராட்டம், சாப்பாடு இல்லாமல். அப்போ இருந்த கட்சிக்காரங்க மட்டும் இல்லை, ரயில் நின்ன உடனே நீங்கள் வந்துடுறீங்களா? வந்துடுறோம். ஆமாம், வேறு ஒன்றும் நாங்கள் பண்ணல.
அங்கே இருந்த பொதுமக்கள்கிட்ட நாங்கள் என்ன நோக்கத்துக்காக செஞ்சோம், உங்களை ஒன்றும் நிரந்தரமாக நாங்கள் தடை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் ரயில் போக ஆரம்பிச்சு. ஆமாம், போக ஆரம்பிச்சுட்டுங்க. அதுக்கு பின்னால் அதில் அப்போ இருந்த மக்கள் வந்து வறுமையில் இருந்ததை சொன்னதை புரிஞ்சுக்கிட்டாங்க. நிறைய ஆதரவு இருந்தது. இங்கே பெண்ணாடத்துலேருந்து ஒரு பாடகர் வந்தார். அவர் வந்து தான் அந்த பாடலை இன்றைக்கும் வந்து திரைத்துறையில் வந்து பாடல் சொல்லி தான் நிறைய மக்கள்கிட்ட போய் சேருது. அது கெட்டதோ நல்லதோ. அப்போ இருந்தவர் புலவர் கலிவர்மா பண்ணார் தலைமையில், தமிழரசனுடைய மேற்பார்வையில் இங்கே சாதி ஒழிப்பு கூட்டம் நடந்தது. ஆமாம், உடையார்பாளையம் தாலுக்கா அப்போ, இப்போ செந்துறை தாலுக்கான்னு பிரிஞ்சு போச்சுங்க. 60 கிராமங்களில் எங்கள் ஊரில் மட்டும் செருப்பு போட முடியாது. தாழ்த்தப்பட்ட மக்கள் சைக்கிள் ஓட்ட முடியாது, மாட்டு வண்டி ஓட்ட முடியும். மாட்டு வண்டியில் எரு அடிக்கிறதா இருந்தாலும் அந்த மாட்டுக்கு இடையில நின்று தான் ஓட்டிகிட்டு வரணும், கட்டை வண்டியில். இது என்ன லேசாக பாதிச்சத ஒழிய எனக்கு ஒன்றும் தெரியல. தோழர் கலிவர்மல் வந்து இது உங்கள் ஊரில் மட்டும் நடக்குது, நீங்கள் தலைமை தாங்கணும் அப்படின்னு சொல்லி சுந்தரத்தை வச்சு நேராக பேசுகிறோம். இது தமிழரசனுடைய கட்டளை. புது பொண்ணு மாப்பிள்ளை சைக்கிளில் வந்தாங்கன்னா நாங்கள் பிடிச்சாந்து கொடுப்போம். எங்களுக்கு தெரியாது. அப்போ 10, 12, 14 வயசு தான் ஆகும். அந்த நாட்டாரெலாம் மரத்தை கட்டி வச்சு அடிப்பாங்க. அந்த கொடுமைலாம் சொன்னால் நம்ப மாட்டானு. இப்போ ஒடுக்கப்பட்டவர் சைக்கிள் மரத்தில் கட்டி வச்சு அடிக்கிறது. மரத்தில் நாங்கள் பிடிச்சாந்து கொடுப்போம். பசங்க சைக்கிளில் வந்தாங்க புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு நாட்டாரெலாம் மீச வச்சுட்டு மரத்தில் கட்டி வச்சு அடிப்போம். அந்த மாதிரி கொடுமை எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோழர் கேட்குறாங்க. 3 பேரும், சுந்தரம், தமிழரசன், கலிவர்மா. பொங்கலில் கருநாள் அன்னைக்கு கபடி ஆடுவது, எல்லா ஜாதிகாரங்களும் கபடி ஆடுவது, எல்லா ஜாதிகாரனும் ஒரே பந்தியில் உட்காந்து சாப்பிடுவது, ஊர்வலமாக மாட்டு வண்டியில் என்ன செய்ய முடியாதுன்னு தடை பண்ணிருக்கோம். அந்த ஊர் செருப்பு போடக்கூடாது, சைக்கிளில் போகக்கூடாது, மாட்டு வண்டி ஓட்டக்கூடாது, இது மாதிரிலாம் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் உடைக்கணும் அன்னைக்கு. ஆமாம், உடைக்கணும்னா என் தலைமை போட்டாங்க. எவ்வளோ பேர் வந்தாங்க தோழர்கள்? அதில் 200 பேர் வந்தாங்க. எனக்கு 200 பேர்னா நிறைய வந்தாங்க. பயம் வந்து ஒரு ஊரில் நம்மளை இப்படி அடித்தான் போனால் வந்தானே. அதில் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு பெரும்பகுதி இருக்கும். ஏன்னா அப்போ வந்து இப்பயாவது நம்ம சொல்கிறத கேட்பான் படையாச்சு பாதி பேர். அப்போ வந்து அதில் என்னடா மாற்றி பண்ணுறீங்க, ஒரு ஊரை எதுக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அந்த எண்ணங்கள் இருந்தாலும் முன்னால் வரமாட்டாங்க. அப்போது இரும்புலூர் ராதா எங்களுக்கு ஒரு முன்னணி தோழர், அவரை பார்த்து நாங்கள் பண்ணோம். அது மாதிரி நம்ம பரமசிவமான மாட்டு டாக்டர், அவர் பின்னால் இருந்து அரசு ஊழியராக இருந்தவர், அவர் பின்னால் இருந்து நம்மளை ஊக்குவிப்பார். ஆமாம், அவர் தான் வந்து நிறைய ராதாவும் அவரும் ஒரு முன்னணி தோழர்கள். அப்புறம் தென் தமிழன் அந்த கொடிமேல சொல்லுவாங்க, அந்த பொன்பேர் ராஜேந்திரன், எல்லாருமே வந்து உங்கள் ஊரில் அநியாயம் இருக்குது, எந்த ஊர்லையா இருக்குது, இந்த மாதிரி செய்யலாமா, நம்ம கட்சி வளர்ந்தாலும் ஒன்றும் இல்லைம்மா, அதுக்கான அடையாளம் இல்லையான்னு சொல்லி பண்ணாங்க. அப்போ பண்ணும்போது நாங்கள் எல்லோரும் பண்ணும்போது எல்லாம் எதிர்ப்பு காட்டுறாங்க ஊரில். அப்போ நான் என்ன சொல்கிறேன், எனக்கு ஏதாவது இழப்பு இருந்ததுன்னா ஒருத்தனை கூட விடாதீங்க, எல்லாரையும் போட்டுருங்க. அவன் என்ன தாக்குதல் பண்ணுறானோ நமக்கு வழி விட்டால் பேசாமல் அமைதியாக போவோம். ஆமாம், தடுத்தா நம்ம வந்து அதுக்கான எதிர்ப்பு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே இது அப்படியே செய்தி போகுது. அங்கே எதிர்த்தரப்புக்கு என்ன பண்ணாலும் எதிர்த்து நிற்க தயாராக இருக்காங்க. திருஞானம் மற்ற தோழர்கள்லாம் ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு உடனே பயந்துக்கிட்டு இது ஏண்டா வேதனைன்னு அதில் 2 பேர் நல்ல பேர் நல்லவன் இருப்பான்ல, அவன் வேலையை செஞ்சுட்டு போகிறான், உங்கள் வேலையை பாருங்கடான்னு சொல்லி நாட்டார் தரப்பில் எதுவும் சொல்லிட்டு பாங்க போட்டுருக்கு. நாங்கள் எதிர்பார்த்த எதிர்ப்பு இல்லை. ஆனால் எங்களை எல்லாரையும் அதில் ஈடுபட்ட 5 பேர், நாங்கள் 50 பேர் இருந்தோம் உள்ளூரில், அவங்கவுங்க பங்காளியா அப்பா அம்மா எல்லாம் இழுத்துட்டு போயிட்டாங்க. நாங்கள் ஒரு 5 பேரோ 7 பேரோ தெரில அந்த நின்னும் உறுதியாக நாங்கள் அந்த மக்களுக்கு நாங்கள் விடுதலை வாங்கி கொடுக்குறோம், நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணுங்கன்னு சொல்லி. செத்தா வாழ்ந்தால் அந்த தப்பு அடிக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் போகக்கூடாது வீட்டுக்கு. நீர் வழக்கம் நெருப்பு வழக்கம் கொடுக்கக்கூடாது. சலவைக்காரவங்க அவங்களுக்கு துணி எடுக்கக்கூடாது. அந்த முடிதிருத்த தோழர்கள் அவங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு 2 வருஷம் போட்டாங்க இந்த 7 குடும்பத்துக்கு. ஆமாம்,